கைஸ் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. அந்த கண்டஸ்டன்ட் எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒன்று சரியில்லைப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அது ஏன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலாக டே 1க்கான ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கான கான்செப்ட் வந்து ரொம்பவே புதுசாக இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் புதுசுலாம் இல்லைங்க. பிக் பாஸ் சீசன் 7 இருக்குல்ல, அதில் இருக்க அதே கான்செப்ட் தான். என்ன அதில் ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் நார்மல் அப்படின்ற மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. பேரு மட்டும்தான் வேற, மற்றபடி எல்லாம் ஒன்று தான். வீடு செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க. ஆனால் கான்செப்ட் ஏன் பாஸ் பழசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இது உருப்படுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் வருதுங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனிவேஸ் இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் இருக்காங்களே, இவங்க மேல ஆல்ரெடி நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இவங்க எல்லாரும் இதுல வந்து பாதி பேருக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா வெளியே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களை தூக்கி கண்டஸ்டன்ட்னு போட்டாங்க. அதனாலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. மேபி இன்னொரு ஒரு வாரம் ஆகும் தான் நினைக்கிறேன். ஒரு கண்டஸ்டன்ட்டா அவங்கள பார்க்கறது கம்பல்சரி ஒரு வாரம் ஆகும் நினைக்கிறேன். எனிவேஸ் டே 1ஓட ரிவ்யூவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் திவாகர் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. தலைவன் நேற்று நைட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி இருக்கல அந்த டாக்டர்ன்ற பிரச்சனை தான். டாக்டர் நீங்கள் போடவே கூடாது அப்படின்ற ஒரு டாக் வரும்போது பிரவீன் ராஜ் இருக்கார்ல, ஸோ அவருக்கும் திவாகருக்கும் பார்த்தீங்கன்னா முட்டிக்குது. அதுக்கடுத்து கெமியும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இவங்க 3 பேருக்கு நடுவில் ஒரு ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நான் போடலாம் ரூல்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட்னு பிராக்கெட்டில் மென்ஷன் பண்ணணும்னு இவர் சொல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வந்து வந்துருச்சு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் என்ன ஆயிடுதுன்னா, ஆக்சுவலாக திவாகருக்கும் இவருக்கு பிரவீன் ராஜுக்கும் முட்டிக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டை பிரச்சனை. எவ்வளவோ சண்டை நம்ம பார்த்துருப்போம், கொரட்டைக்கெல்லாம் ஒரு சண்டை வந்து இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் நம்ம பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன பிரச்சனைக்கு சண்டை வந்திருக்கு. சில்லி ரீசனுக்குலாம் சண்டை வந்திருக்கு, ஆம்லேட்டுக்குலாம் சண்டை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கொரட்டைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த பிக் பாஸ் சீசன்லையும் கொரட்டைக்கு சண்டை வந்து பார்க்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் என்ன சொல்றாரு, நீ தான் அதிகமாக கொரட்டை விட்டு அப்படின்னு, நீ தான் ஃபர்ஸ்ட் கொரட்டை விட்டுன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ தான் ஃபர்ஸ்ட் கொரட்டை விட்டுன்றாரு. இங்கே ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கொரட்டை விட்டது பிரச்சனையே இல்லை, அது வந்து யார் முதல்ல விட்டது தான் இப்போ பிரச்சனை வந்துருச்சு. ஏன்டா யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் சத்தியமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடாக ஃபீல் பண்ணார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசுகிறத கேட்க முடியுது. அதே மாதிரி திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வாய் விட்டுறாரு. டக்குன்னு வாய் விட்டுறாரு மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்களே, அதுதான் பார்த்தீங்கன்னா திவாகர் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது. அதே மாதிரி கெமி இருக்காங்களே, இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஜாயின் ஆனாங்க. ஏன்னா சும்மா இரு அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி திவாகர் பேசினார். இருந்தாலும் கெமியை வந்து நான் நோட் பண்ண வரைக்கும் எனக்கு ஒன்று கண்டிப்பாக தெரியுது, என்னன்னா கண்டென்ட் பயங்கரமாக கொடுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் இருக்காங்க. ஏன்னா சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடலாம், டேக் இட் ஈஸியாக ஓகே அந்த ஆள் தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகலாம். ஆனால் எங்கேயுமே அவங்க விடவே மாட்டுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு கேமுக்கோஸ் அதை பண்ணுறாங்களா இல்லை நம்ம ப்ரொமோவில் தெரியணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் அதான் சொல்லுவாங்களா, ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க சீசன் 7 நினைக்கிறேன், விஷ்ணு சொல்லியிருப்பாரு ப்ரொமோ பொறுக்கின்னு வரு. ஸோ ப்ரொமோவில் வரணுன்னே நிறைய பேர் வேணுமே வாண்டடாக பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இன்னைக்கு ஷோ பார்க்கும்போது. ஏன்னா சண்டே இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கெமிக்கிட்ட அதை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு பயங்கரமாக ட்ரிகராக வருது, சண்டை போடுறது, நான் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்கு தண்ணி ட்ரம்மில் வந்து தண்ணி பிடிக்கிறது, அந்த டேப்பை வந்து அலாரம் அடிக்கும் போது இந்த மாதிரி வந்து ட்ரம் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு இன்சார்ஜ் அப்புறம் சூப்பர்வைசர் அப்படின்ற மாதிரி போட்டு அது கொஞ்ச நேரம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே தண்ணி வச்சு பேஸ் பண்ணி டாஸ்க் தான். ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்லேருந்து தான் வரும், அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் பாத்ரூம் போகிறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இன்சார்ஜ் போட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு யார் கெமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார்ல, அவங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றி பேசுறது கெமி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் இருந்திருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா கெமி வந்து எப்படி நீங்கள் போவீங்கன்னு சொல்லிட்டு கேட்க 2 பேருக்கு நடுவில், அதாவது கமருதீனுக்கும் கெமிக்கும் நடுவில் ஒரு ஃபைட் வருது. ஸோ இந்த ஃபைட் மீன்ஸ் நார்மலாக ஒரு சண்டை தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமி வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாதன்றாங்க, அதாவது கமருதீன் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கெமி ரைஸ் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இவங்களும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் இருக்க அவரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு. ஆனால் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யார் ஃபஸ்ட்டு சொல்கிறோன்றது தான் அங்கே இருக்குது, நீ ரைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது தான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே மேட்டரே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்படியே கடந்து போயிடலாம். அதாவது ஒருத்தன் என்ன கண்டுக்காமல் இருக்கான் அப்படின்றதுக்கோசம் கெமி சண்டை போடுறாங்கன்னா அங்கேயே நம்மளுக்கு கிளியரா புரியுது அவங்க வந்து கண்டென்ட்டுக்கோசம் ஃபுல் ஃபோக்கஸ்டா இறங்கி வேலை செய்றாங்க அப்படின்றது கிளியரா என்ன பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்க முடியுது. உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து கெமி அட்டாக் பண்ணி பேசணும் அப்படின்றது இல்லைங்க. நான் அந்த ஷோ பார்த்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஒருத்தர் நாள்லயே இப்படி எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது, அதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கடந்து போக ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் சண்டை போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஆர்கானிக்கான ஒரு சண்டை இல்லை,
கண்டென்ட்டுக்கு பயங்கரமாக உழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் எத்தனை நாள் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ண எத்தனையோ பேர் மார்ட்டின் முழிச்சதில் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கலாம் கெமி எந்த அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமுக்குலாம் போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். எனிவேஸ், இதுக்கப்புறம் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அதுக்கு முன்னாடி முதல்ல கமருதீன் இருக்கார்ல, அவருக்கும் திவாகருக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கான்வர்சேஷன் வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 hour ஷோவில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது ஒரு முக்கியமான மேட்ரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து திவாகரை பார்த்து நடிப்பே சரியில்லை, அதாவது நீ நடிக்கிறதுல ஒரு நடிப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான வார்த்தை தான். அதுக்கப்புறம் போய் சாரி எல்லாமே கேட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் வந்து சொன்ன அவர் வந்து போய் திவாகரை சமாதானப்படுத்தலான்னு போவார். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ஒரு மாதிரி பேச, இவர் வந்து ட்ரிகர் ஆகி நீ நடிக்கிறதுல நடிப்பே இல்லைன்னு சொல்ல, ஸோ 2 பேரும் நடுவில் கான்வர்சேஷன் போய்டும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக பேசியிருப்பாங்க. இல்லை அவர் வெளியில் இருக்கிறதெல்லாம் நீ உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மெச்சூர்டாக பேசியிருப்பாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்களுக்கும் பொருந்தும்ல, வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ளே எடுத்து பேசினா அவங்களும் பாதிப்பா. ஒரு வகையில் அப்படியும் பார்க்கலாம், இன்னொரு வகையில் கொஞ்சம் மெச்சூர்டாக பேசினாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா கமருதீனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது நம்ம பேசுறது தப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி புரிஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அரோரா கொஞ்சம் டேக்கிள் பண்ணுறவங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல நான் பார்த்தேன், அவங்க வந்து இந்த டாஸ்க்கு இந்த இஷ்யூலாம் கொடுக்கும்போது அதில் வந்து டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டி இருக்க மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் கத்துறாங்க அப்படின்றதெல்லாம் அங்கே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. யார் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க, மூளை யார் யோசிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனிவேஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த நாமினேஷன் ப்ராசஸில் நிறைய பேர் பேரே தெரியல. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஒருத்தனை போய் நாமினேட் பண்ண போறீங்க, பேரு தெரியாம வீட்டுக்குள்ளே அந்த இது நாமினேஷன் கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளே போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. உண்மையிலே எனக்கு வந்து அதை வந்து பிக் பாஸ் எனக்கு பார்க்கும்போது அந்த மனுஷனை பார்த்தா தான் பாவமாக இருக்கு. ஏன்டா பேரே தெரியாமல் ஏன்டா வரீங்க அப்படின்ற மாதிரி. கலையரசனுக்கு கவியரசன் சொல்கிறாங்க, இருங்க பிக் பாஸ் ஒரு நிமிஷம் போய் பேரை மட்டும் பார்த்துட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இதில் பார்க்கும்போது என்னடா நீங்கள் யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் வந்து தரமான செயல் ஒன்று நடந்தது. ஆதிரே இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு 2 பேரை நாமினேட் பண்ணாங்க. அதில் 2 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திவாகர், இன்னொன்று வந்து கலையரசன். ஸோ இவங்களை நாமினேட் பண்ணதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, சோஷியல் மீடியாவில் என்ன வேணா பண்ணி இப்படி ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்துடலான்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பா இருக்கு. ஸோ அவங்க இங்க இருக்கிறது டிசர்விங் இல்லை அப்படின்னு நம்ம நாமினேட் பண்ணாங்க. உண்மையிலே அது யாருக்கு வந்து கஷ்டமா இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா விஜய் டிவிக்கும் பிக் பாஸ் டீமுக்கும் செருப்பால் அச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா தூக்கி உள்ள போட்டீங்களா வாங்குங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா நம்மளே இது வெளியே இருக்கும்போது சொல்லியிருந்தோம். ஆனா எனிவேஸ் இப்போ அவங்க வந்து ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா இருக்கும் போது இது ஆதிரை வந்து போல்டா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்கலாம். இருந்தாலும் அது வந்து விஜய் சேதுபதி இதை பத்தி பேசுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா உள்ள எடுத்துட்டு போட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க வந்து டிசர்விங் இல்லை அப்படின்னு பேசுறது எப்படிமா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே சமயத்தில் இதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்து நாமினேஷனில் வந்திருக்காங்க. ஸோ இதில் சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்களுக்கு லக்ஸரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வந்து 4 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. 7 பேரில் வந்து 4 பேர் மட்டும் நாமினேஷனுக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஒரு இது கொடுத்தாங்க. ஸோ அதில் மொத்தமாக அந்த 4 பேர் ப்ளஸ் பேலன்ஸ் இருந்தவங்க எல்லாரும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 7 பேர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த 7 பேரில் யார் வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கெஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த பிரவீன் காந்தின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் போவார். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கலையரசன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட இருந்த இன்வால்மெண்ட் ஒன்றுமே இல்லை. சுத்தமாக அந்த பயப்புல எங்கே இருந்ததுன்னே தெரியல. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொக்கு மாதிரி தலையை மட்டும் அப்பப்போ தூக்கி காமிக்கிறாப்புல, ஆனால் ஆள் எங்கே இருக்காப்புலனே தெரிய மாட்டுது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு கலையரசன் தாக்கு பிடிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம், வெளியே போய்ட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கு வியனாக்கு ஓட்டு குமியுது. ஏன்டா யாரா நீங்கள் இறக்கிட்டீங்க போல இருக்குது டீமை அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஓட்டு அப்படியே 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 அறுத்து தள்ளிட்டாங்க. ஓட்டு பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க தான் ஆதிரை ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, வியனா செகண்ட்ல. அந்த வியனா அந்த பொண்ணு வந்து இருக்கிற இடமே தெரியல. இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு எவன் போடுறான்னு தெரியலையே. எனக்கு அன்அஃபிஷியல் ஓட் போலிங்கில் பார்க்கும்போது செகண்டில் அவங்க தான் இருக்காங்க. எனிவேஸ், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிரவீன் ராஜ் இருக்கார்ல, அவரு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலே தான் இருக்காரு. இருந்தாலும் ஏன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆட்டிடியூட் மேட்டர்ஸ்ன்னு சொன்னால அவருக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்குது. அதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை எப்படி அணுகுறோன்னு இருக்குது. அது அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, திவாகர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணி வந்தாங்களே, ஸோ இவங்க எல்லாரையும் கொஞ்சம் கீழே வச்சு தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஸ்டெப்பு கீழே, நம்ம கொஞ்சம் மேலே இவங்க கொஞ்சம் கீழே அப்படின்னு பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு மென்டாலிட்டி இல்லை. ஏன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு வந்திருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் இல்லைன்னு சொல்ல. அதே சமயத்தில் திவாகர் 1 வருஷத்துல வந்திருக்காரு, அவர் அதை பெருமையாக பேசிக்கிறாரு. அந்த அளவு புத்தி அதை மாற்றவே முடியாது. ஓகேங்களா? அது ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அவங்கள எல்லாரையுமே ஒரு மாதிரி ஒரு லெவல் கீழே வச்சு பார்க்கறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு தோணுது. ஏன்னா கண்டஸ்டண்டாக ஒரு போட்டியாளராக உள்ளே வந்துட்டாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் உனக்கு டஃப் கொடுத்து இந்த சான்ஸ் இருந்தாலும் வாங்கிட்டாரு, எப்படியோ வாங்கிட்டாரு. ஏதோ ஒரு வழியில் வந்து குறுக்கு வழியில் வந்து வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸ் வாங்கிட்டாரு. இப்போ 2 பேருமே ஈக்குவல் தான். ஸோ இந்த இடத்துலேருந்து யார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிக்கணும் வெளியே போய் மேலே போகிறது அப்படின்றத பொறுத்தா இருக்கும்போது இங்கே வந்து அவங்கள எல்லாரும் ஒரு மாதிரி கீழே வச்சு பார்க்குறாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் வருது. ஏன்னா அவர் பேசுறதை வச்சு பார்க்க முடியுது.
எனக்கு தெரிஞ்சு பிரவீன் ராஜ் வந்து இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி எல்லா மாதிரி சண்டை வந்து உடனே போய் ஒரு அடிக்கிற மாதிரி போகிறது, ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பாக தெரியுது. அந்த பாடி லாங்குவேஜோட இவர் அப்ரோச் பண்ணார்னா எனக்கு தெரிஞ்சு பிரவீன் ராஜுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இவர் இப்போ 3வது இடத்துல இருக்காருல, கடைசி இடத்துல போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தியும் இல்லை கலையரசன் இவங்க 2 பேரில் ஒருத்தர் வந்து வெளியே போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ஒன்று ஓட்டினாங்களே, அதாவது ஒரு நாள் தான் இவங்களுக்கு ஒரு நாள் கூத்து அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு, அதாவது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம வந்துருங்களே, அதே மாதிரி தான் மாற்றி மாற்றி குத்திக்கிட்டாங்க. வாட்டர்மெலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் குத்துறதும், ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கலையோ மாற்றி மாற்றி குத்துக்கிட்டாங்க. இதை வச்சு என்ன பண்ண போகிறார் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் என்ன யோசிச்சேன்னா, ப்ரோமோ பார்க்கும்போது எவிக்ஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனால் கடைசியில் ஒன்றும் இல்லைங்க. சும்மா ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வெறுப்பு உணர்ச்சியை வந்து தூண்டி விடுவாங்கள்ல பிக் பாஸ்னாலே அதானே. அதாவது இப்போ சும்மா எல்லாம் ஜாலியாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி விக்ரமன் சார் படத்தில் இருக்க மாதிரி எல்லாம் ஜாலியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, இவனுங்களை இப்படி விடக்கூடாது. இப்போ இவனுங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு காண்டை வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க. இந்த டாஸ்க் மூலியமாக தான் ஒரு வெறுப்புணர்ச்சி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இவெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறானே, இவெல்லாம் ஒரு ஆள், இவன் நம்மளுக்கு பேட்ச் ஓடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அதுவும் திவாகருக்குலாம் ஏறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏறி இருக்கும்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நடிக்கிறாங்கல்ல, அந்த நடிப்பை வந்து கொஞ்சம் மறைக்கும் அப்படின்றது தான் பிக் பாஸ். அதனால தான் சொன்னேன், எப்போவுமே ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையான கண்டென்ட் வெளியே வரும். சில பேர் வந்து கண்டென்ட் கோசம் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு கெமி மாதிரி ஆளுங்க வந்து கண்டென்ட் கோசம் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவீங்க, இல்லை ப்ரோ என்ன ப்ரோ கெமி பண்ணதில் என்ன ப்ரோ தப்பு, நியாயமான இது தானே ப்ரோ அது. திவாகர் அந்த மூஞ்சி, ஆமாம் திவாகர் மூஞ்சி தான் காமிக்கிறான் இல்லைன்னு சொல்லி. ஆனால் நாளே எகிரிக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல அந்த மாதிரி ஆளுங்க மூஞ்சி காமிக்கிறான்னா உன் பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு வந்துடலாம், அதுதான் ஒரு இது. ஆனால் அந்த இடத்துல எகிரிக்கிட்டு போய் பேசுறதா என்ன பொறுத்த ப்ரொமோ கண்டென்ட். இது புரியலன்னா அது உங்கள் தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரொமோவுக்கு நிறைய பேர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுக்தி தெரியாமல் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எப்போ ப்ரொமோவில் வராங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளியே தெரிவாங்க இவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கலையரசெல்லாம் ஏன் வெளியே தெரியவே இல்லை, ஏன்னா ப்ரொமோவில் வரல. எவன் இங்கே ப்ரோமோவில் வரானோ அவன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைலைட். இப்போதைக்கு ஹைலைட் யார், தலைவன் டாக்டர் திவாகர் தான். ஸோ இன்றைக்கி ஷோவில் வந்து அதிகமாக ஒரு ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் தான். ஏன்னா நைட்டு ஒரு சண்டை, காலையில் ஒரு சண்டை, ஸோ அதுக்கப்புறம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது. அவர்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, தற்பெருமை பேசுறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா எல்லாரையும் மூஞ்சில் வச்ச மாதிரி பேசுறது. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா திவாகரை நீங்கள் இந்த மாதிரி மற்றவங்களாம் அடிக்க அவருக்கான சப்போர்ட்டும் கொஞ்சம் வரதாங்க செய்யும். என்ன இருந்தாலும் அந்த மனுஷன் பாவம்பா அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் வரும். இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா திவாகர் என்னென்னா ஃபேண்ட்டில் வந்து ஜிப்பு போடாமல் இருக்காரு, அந்த மனுஷனுக்கு ஃபேண்ட்டை ஒழுங்காக போட சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்குது. அது மாதிரி அவர் வந்து இன்னும் அந்த நடிப்பு திறமையை காமிக்கிறேன்னு கடைசி வரைக்கும் நான் நடிச்சுக்கினே இருப்பேன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நடிப்பை நிறுத்தவே மாட்டாரு. நாள் ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டே உள்ளே வந்ததுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் நடிக்கிறது மீன்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிக்கிறார் கேமரா முன்னாடின்னு சொல்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவானி கேரக்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாஸ்டர் படத்தில் இந்த பவானி கேரக்டர் மாதிரி பார்த்துருப்பீங்க. ஒன்று ஒரு சொல்லியே அந்த கொம்பு வச்சு காம்பார்ல விஜய் சேதுபதி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோப்பு வரைய வச்சு அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் காமிச்சாரு. ஏகப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் லைவை பார்த்தவங்களுக்கு பாதி நேரம் திவாகரோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டே பல பேர் லைவை பார்க்காம போயிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ரீலில் பார்க்கும்போதே யாரா இவன் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு தான் அதில் கமெண்ட் போட்டு எல்லாம் கிளம்புவாங்க. இதில் வந்து பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோவில் வேறு வழியே இல்லை பார்க்கணுன்ற மாதிரி இருந்தால் எவ்வளோ பேர் கடுப்பாக இருக்கும். உண்மையிலே எனக்கு கடுப்பாக இருந்ததுங்க. அதனால தான் சொன்னேன், ஏதோ ஒன்று சரியில்லைன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல. இந்த கண்டஸ்டன்ட் மொத்த பேர் வச்சு பார்க்கும்போது காலையில் இந்த மார்னிங் டான்ஸ்னு ஒன்று ஆடினாங்களே, எத்தனை பேர் அந்த மார்னிங் டான்ஸை பார்த்தீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. டே எவனாவது ஒருத்தனாவது டான்ஸ் ஆடுவான்னு பார்க்குறேன், எவனுமே டான்ஸ் ஆட மாட்டான். என்ன பண்ணுறானுங்க? இந்த சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார், சார் இங்கே பாருங்கள் சார் ஃபுல்லாக பைத்தியங்களாம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அங்கே இருந்தது. இந்த பிக் பாஸில் வந்து எப்போவுமே ஒன்று பண்ணுவாங்க, கடைசி வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த டான்ஸ் மாரத்தான் அப்படின்ற ஒரு டாஸ்க்லாம் வைப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஞாபகம் இருந்தால் லாஸ்ட் சீசன் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த சீசன் வச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு மார்னிங்கில் ஒரு டான்ஸ் ஒன்று பார்த்தோம்ல, அதை பார்த்தோன்னே மனசு வந்து ரொம்ப திருப்தியாகிடுச்சு. அதாவது இந்த சீசனில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் எங்களுக்கு வேணாம், அந்த டாஸ்க் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களை தான் எல்லாம் காரி துப்புவாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே மாற்றி எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. டான்ஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் காலையில் மார்னிங் டான்ஸில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாம் கண்ணாபின்னான்னு ஆடுனுங்கிறாங்க. அப்பா எனக்கு அதை பார்க்கும்போது ஏதோ ஒன்று இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2Kலேருந்து நிறைய பேர் எடுத்து போடுறதுனால ஒரு மாதிரி இருக்க போகுது அப்படின்றது கிளியராக தெரியுது. எனிவேஸ் டே 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காகவும் இல்லை, அதே மாதிரி சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. ஸோ அடுத்தடுத்த நாள் தான் அதுக்கப்புறம், ஏன்னா இப்போ நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது எல்லாருமே அதில் வந்து பிளான் பண்ணுவாங்க, அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சேம் அதே தான் சீசன் 7 அதில் என்ன பண்ணாங்க,
இவர் பிரதீப் ஆண்டனி வந்து இந்த சின்ன ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போட பிறகு அவர் என்னென்ன பண்ணி இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி வெளியே வச்சிருந்தார்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ இது மூலம் கண்டென்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் கான்செப்ட் பழசு அப்படின்றதான் உண்மை. எனிவேஸ் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். பை பை.